semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக 130 நபர்களிடம் சுமார் 1,50,00,000 ரூபாய் ஏமாற்றிய நபர் கைது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர். ஸ்டாலின் IPS அவர்கள் உத்தரவில் புகார் அளித்த 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் ஏமாற்றியதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர். ஸ்டாலின் IPS அவர்களிடம் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த புகார் மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். உத்தரவின்படி காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கினர். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. விசாரணையில் மாதவபுரம் பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரது மகன் சந்தோஷ் என்பவர் மகாதானபுரத்தில் ஷேனட் மேன்பவர் கன்சல்டன்சி என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்கி துபாய் ராக்ஸ் அல் ஹைமாவில் உள்ள கீழ்கண்ட தனது நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக சுமார் 130 நபர்களிடம் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு வேலைக்கு அனுப்பாமலும் சிலரை விசிட்டிங் விசாவில் வெளிநாட்டிற்கு அனுப்பி வேலை வாங்கி தராமல் திருப்பி அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. விசாரணையில் மாதவபுரம் பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரது மகன் சந்தோஷ் என்பவர் மகாதானபுரத்தில் ஷேனட் மேன்பவர் கன்சல்டன்சி என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்கி துபாய் ராக்ஸ் அல் ஹைமாவில் உள்ள கீழ்கண்ட தனது நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக சுமார் 130 நபர்களிடம் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு வேலைக்கு அனுப்பாமலும் சிலரை விசிட்டிங் விசாவில் வெளிநாட்டிற்கு அனுப்பி வேலை வாங்கி தராமல் திருப்பி அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இவ்வாறு 130 பேரிடம் பணம் பெற்றுக்கொண்டு சுமார் 1,50,00,000 ரூபாய் ஏமாற்றியது தெரிய வந்தது. இந்நிலையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் மேற்படி குற்றவாளி சந்தோஷ் என்பவரை மதுரையில் வைத்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளி கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட நபரிடமோ அல்லது நிறுவனத்திடமோ யாரேனும் பணம் கொடுத்து ஏமாந்திருந்தால் மாவட்ட குற்றப்பிரிவில் நேரடியாகவோ அல்லது 94 98 19 69 76 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் உண்மை தன்மை மற்றும் ஏஜெண்டுகள் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையின் 70 10 36 31 73 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இது போன்ற மோசடிகளில் சிக்கிக்கொண்டால் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் வாட்ஸ்அப் எண்ணான 81 22 22 33 19 என்ற எண்ணிற்கோ அல்லது நேரடியாகவோ புகார் அளிக்கலாம். வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று ஏமாற்றுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தொடர்ச்சியாக இச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர். ஸ்டாலின் IPS அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து காவல் விரைவு செய்திக்காக டிகிரி இளையராஜா மற்றும் வேலாயுதம்.